நீதியரசர் அவருடைய தலைமையில் கல்வியாளர்கள் அனைவரும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அங்கே இருக்கின்ற மாணவர்கள், பெற்றோர்கள், எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள், அங்கே இருக்கின்ற கல்வியாளர்கள் என்ற அனைவரையும் சந்தித்து அவர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்தின் அடிப்படையில் ஒரு மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். அதற்கான அந்த வெளியீடு ஒரு பக்கம். மற்றொன்று, எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியை சார்ந்திருக்கின்றதிலிருந்து வந்து இன்றைக்கு உயர்கல்வி நிறுவனமாக இருக்கக்கூடிய பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கக்கூடிய ஐஐடியாக இருந்தாலும், அது ஐஏஎம் ஆக இருந்தாலும், அது நிப்டாக இருந்தாலும், நிப்டமாக இருந்தாலும், லா யூனிவர்சிட்டிகளாக இருந்தாலும், அதேபோல எங்களுடைய திருச்சியில் இருக்கின்ற என்ஐடி போன்ற இந்த பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த நிகழ்ச்சியில நீங்க காணொலியை நீங்க பார்த்திருப்பீங்க. திருவண்ணாமலையை சார்ந்திருக்கின்ற ஒரு குழந்தை எங்க போய் படிக்க போறாங்க, இங்க இருக்கின்ற தருமபுரியை சார்ந்திருக்கின்ற, கிருஷ்ணகிரியை சார்ந்திருக்கின்ற, கடலூரை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாம் எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் போய் சேர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க முழுமையாக நீங்க பார்த்திருப்பீர்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்று திராவிட மாடல் அரசினுடைய கொள்கை கோட்பாடாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும் பொழுது அந்த எல்லோருக்கும் எல்லாமிலிருந்து பிறந்ததுதான் இந்த மாநில கல்விக் கொள்கை 2025 என்று நாங்கள் பெருமையோடு எடுத்து சொல்வோம். இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு மாநில அரசு தங்களுடைய மாநிலத்திற்கு என்ன தேவை, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் உரையாற்றும் போது சொன்னது போலதான் இன்றைக்கு இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நம் கையில் எடுத்திருக்கின்றோம். அதுல குறிப்பாக இருமொழி கொள்கை தான் அப்படிங்கறத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உரையாற்றும் போது எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரோ அதே போன்ற அழுத்தம் திருத்தமாக நம்முடைய மாநில கல்விக் கொள்கையிலும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று தமிழ் என்று வரும்பொழுது முழுமையாக எந்த போர்டாக இருந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் த போர்ட்ஸ் அந்த தமிழ் பாடம் என்பதை நாம் கட்டாயப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக இருந்தாலும், தொடர்ந்து இதுல நீங்க முக்கியமா இந்த கொள்கை சார்ந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று இன்க்ளூசிவிட்டி, எல்லாத்தையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான கல்வி வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி நாம செயல்படுத்த போகிறோம், எவ்வளவு விஷனரியாக நாம் இருக்கிறோம். அதேபோன்று பாலின சமத்துவம் என்று வரும்போது அனைவருக்கும், எல்லா பிள்ளைகளுக்கும் சரிசமமான அந்த கல்வியை கொண்டு செல்ல வேண்டும். எதிர்காலத்துக்கு என்ன தேவை என்பதை தொலைநோக்கு பார்வையோடு இருக்க வேண்டும், ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்க வேண்டும் என்கின்ற விதத்தை இதை பவுண்டேஷனா வச்சு அதுல இருந்து பல்வேறு திட்டங்களை நம்ம இப்ப கொண்டு வந்திருக்கோம். நான் சொன்ன மாதிரி தமிழ் லாங்குவேஜ் சார்ந்து இருக்கின்றதாக இருந்தாலும், அதே போன்று கரிக்குலம் சார்ந்து இன்னைக்கு இருக்கின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இங்க இருக்க ரோபோட்டிக்ஸை கொண்டு வரணும், பினான்சியல் பிளானிங் சம்பந்தமா இதெல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்றோம். பாத்தீங்களா, கரிக்குலம் சார்ந்திருக்கின்ற ஒரு செய்தியை செய்வதாக இருந்தாலும் சரி, அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி நம்முடைய கல்ச்சர், நம்முடைய பண்பாடு சார்ந்திருக்கின்ற, அதே நேரத்தில் கிரியேட்டிவிட்டி, எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் நம்முடைய கிரியேட்டிவிட்டி, நீங்க அந்த ஐடியாவை கன்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் பாத்தீங்களா. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ல முதல்ல எங்க பிள்ளைங்க சிந்திக்க வேண்டும், ரோட் மெமரைசேஷன் இதை மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுறதுக்காக எங்க பிள்ளைங்க சிந்திச்சு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்க வேண்டும் என்று சொல்றாரு பாத்தீங்களா. அது சார்ந்திருக்கின்ற கல்வியை அதிகப்பட எவ்வளவு நாங்கள் போக்கஸ் கொடுக்க போகிறோம் என்பது சார்ந்ததாக இருந்தாலும் சரி, லைஃப் ஸ்கில் சார்ந்து சொல்வதாக இருந்தாலும் சரி, பில்டிங் த ஃபியூச்சர், ரெடி லேர்னர்ஸ் ரெடியா இருக்காங்க, தொலைநோக்கு இன்னைக்கு என்ன தேவை, இன்னைக்கு ட்ரெண்டுக்கு என்ன தேவை என்பதை உள்ளடக்குவதாக இருந்தாலும் சரி, பிசிக்கல் எஜுகேஷன் அது பார்ட் ஆஃப் கரிக்குலமாக அது கோராக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் சொல்றாரு பாத்தீங்களா. அதை எப்படி நாங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்வதாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கு நாங்கள் பார்த்து பார்த்து அந்த கல்விக் கொள்கையை நாங்கள் அதை முழுமையாக உள்ளே கொண்டு வந்திருக்கின்றோம். ஆக இந்த கல்விக் கொள்கை சார்ந்திருக்கின்ற அந்த புத்தகம் நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உங்களிடம் அது வழங்கப்படும். அதை முழுமையாக பாருங்க. இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு என்ன, அடுத்த வருஷம் ட்ரெண்ட் வேற மாறுதா என்று சொன்னா அதை அப்டேட் பண்ணுவோம் நாங்க. சோ இன்றைக்கு நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போல லாங்குவேஜ் சார்ந்து நாங்க என்னென்ன சொல்லியிருக்கோம் நாங்கள். அதே போன்று அங்க இருக்கின்ற ஒரு அசஸ்மெண்ட் என்று வரும்போது முதல்ல இந்த பியர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கக்கூடாது. பிள்ளைங்களை நாங்க எப்படி அசஸ் பண்ண போறோம், இப்ப ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படிங்கிற மூலமாக குழந்தைகள் புரிதல் தன்மையோடு எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு
அந்த தேர்வை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு நாங்க அசஸ் பண்றோம். நாங்க சில மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா பொது தேர்வுல 4வது இடம் 5வது இடம் என்று பெருமையாக சொல்லும் பொழுது எங்களுடைய ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வேன்னு பார்க்கும்போது 28வது இடத்துல இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொண்டு வரீங்களே, ஏன் மத்த ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்களா உங்களுக்கு பிள்ளைங்களா தெரியல, ஏன் அந்த டிஸ்கிரிமினேஷன் என்று சொன்னாங்க பாத்தீங்களா? அதுக்கு இந்த கூட்டத்தொடரில் நான் கூட சொல்லியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு யூனியனுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை நாங்கள் கொண்டு வர போறோம். அடுத்த கட்டமாக 500 பள்ளிக்கூடங்களை வெற்றி பள்ளிகள் என்ற விதத்தில் நான் கொண்டு வர போறோம்னு சொன்ன பாத்தீங்களா? அதற்கு தேவையான டீச்சர்ஸ் நாங்க எப்படி நாங்க ட்ரெயின் பண்ண போறோம். அது சார்ந்த 500 பள்ளிக்கூடங்கள் எப்படி வருது? இன்னைக்கு சொன்னவங்க பாத்தீங்களா 901 பிள்ளைங்களை வந்து இப்ப வந்துட்டாங்க, பிரீமியம் ஸ்கூல்ஸ் போயிட்டாங்க. நாளைக்கு அது 9000 பிள்ளைங்களாக மாறும். அதற்கு ஒவ்வொரு யூனியன்ல இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்கூலையும் இது போன்று நாங்க மாற்றுவதற்கு நாங்க என்னென்ன செய்ய போகிறோம் என்கிற விதத்திலும் சரி. இப்படி ஒவ்வொன்றும் நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பள்ளிக்கூடங்க அந்த அக்சசிபிலிட்டி எப்படி இருக்க போகுது, அசிஸ்டிவ் லெவல்ல அது எப்படி இருக்க போகிறது முதற்கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கரியர் கைடன்ஸ் என்னென்னலாம் அந்த நாட்டில் இருக்கு தெரியுமா, எப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குது தெரியுமா, அது சார்ந்து என்ன படிக்க வேண்டுமான்னு சொல்லிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா 11th 12th 9th ஸ்டாண்டர்ட்ல அந்த பிள்ளைங்களுக்கு அதுக்கான அறிவை வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். சோ அந்த குழந்தைங்களோட எய்ம் வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்க, இந்த கண்ட்ரில இருக்க இந்த இடத்துக்கு நான் போகணும், நம்முடைய நாட்டில் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில உயர்ந்த பொறுப்புக்கு நான் போகணும், அதுக்கு நான் என்ன படிக்கணும். சோ இப்படி அந்த குழந்தைங்களுக்கு இந்த கரியர் கெயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு அடாப்ஷன் மெத்தட் அடாப்ட் பண்றதை காட்டிலும் எங்க பிள்ளைங்க வருங்காலத்தில் லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அனைத்தையும் உள்ளடக்கியதற்காக இன்னைக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். சோ எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முன்னாள் நீதியரசர் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ரிப்போர்ட்டாக வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டை இன்னைக்கு நாங்க ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்கிற விதத்தில் அதை நாங்க ஒரு பாலிசியாக நாங்க மாற்றி காட்டியிருக்கின்றோம். ஆக இது ஒட்டுமொத்தமாக நம்முடைய மாணவ செல்வங்கள் அனைவரும் பயன்பெறுகின்ற விதத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி irrespective ஆஃப் த பேக்ரவுண்ட், அந்த குழந்தைங்க எந்த பேக்ரவுண்ட் வேணா வரட்டும், அந்த குழந்தைகளை இந்த கல்வி வரையை கொண்டு போக வேண்டும். சொன்னாங்களே தமிழ்நாட்டு ஒரு பசுமை கல்வியாக எப்படி மாற்ற போகிறோம், அங்க இருக்கின்ற டெக்னாலஜி எப்படி உள்ள கொண்டு வரணும், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் பத்தி இப்ப நாங்க பேசுறோம். ஹைடெக் லேப்ஸ்ங்கிறது ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மட்டும் இப்ப மிடில் ஸ்கூல் லெவலில் எப்படி நாங்க கொண்டு வருகின்றோம். சோ டெக்னாலஜி வைஸ் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை, சோ எல்லா விதத்திலும் எதுவும் விட்டு போகாமல். சார் இல்ல சார் அடுத்த வருஷம் ட்ரெண்ட் இப்படி மாற மாதிரி இருக்கு சார், நமக்கு கொஞ்சம் குவாலிட்டினா என்ன சொல்லி தர வேண்டும் அந்த குழந்தைங்களுக்கு, அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இனி வருங்காலத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்த குவாலிட்டி சார்ந்த அந்த குழந்தைங்களுக்கு ஐஎஸ்ஓனா என்ன அப்படிங்கிறது இப்ப ஒரு இடத்துல ஒரு பக்கம் ஒரு பேராவா சொல்லி தரோம். அதுல இன்டென்சிவா அதை நம்ம எப்படி நம்ம பாடம் சொல்லி தரலாம் என்ற விதத்தில் இந்த கொள்கை என்பது அந்தந்த காலத்துக்கு தகுந்தாற்ப நம்ம என்னென்ன தேவை என்பதை நம்ம வந்து சேர்த்துக் கொண்டே தான் இருக்க போகிறோம். ஆக பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் முழுமையாக அதை பாருங்கள், படிங்கள், உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்க அந்த கருத்துக்களை ஏற்று நம்முடைய மாநிலத்திற்கு அது தேவைப்படுகின்ற கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் அதை உள்ளடக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வடிவமைத்து தந்திருக்கின்ற இந்த எஸ்சிபி என்பது வருங்கால தலைமுறையை சிந்திக்கக்கூடிய, இன்னும் உயர்ந்த இடத்தில் போய் அவர்களெல்லாம் சேரக்கூடிய அளவிற்கு இது மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய முதல் பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்களுடைய சந்திப்புங்கிறதுனால இதை நான் சொல்றேன். நான் இன்னும் இதில் இன்டென்சிவா நீங்க போனீங்க, இன்னும் நிறைய அதை நாங்கள் பேசலாம். நீங்களும் முழுமையாக அதை படித்துக் கொண்டு அதிலிருந்து உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடன் நீங்கள் கேட்கலாம் என்பதை நான் தெரிவித்துக் மாண்புமிகு பொருந்திய உச்சநீதிமன்றத்தில் இன்னும் அது இருக்கின்றது. நீங்க இப்ப என்இபி சார்ந்திருக்கின்ற நமக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் ஆர்டிஐல 25% சார்ந்திருக்கின்ற அந்த பணமாக இருந்தாலும், ஆர்டிஐல வந்து நம்ம வெறும் 25% பணத்தை பத்தி மட்டுமே பேசுறோம். ஆனா அது கீழே இருக்கின்ற மற்ற காம்பனன்ட்ஸ், அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து யூனிஃபார்ம் தருவதாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்களுக்கு தேவைப்படுகின்ற ஏன் நம்ம டீச்சர்ஸ் தேவைப்பட்ட சம்பளம் இப்ப நம்ம பீங் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம அதை பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஆர்டிக்கு நமக்கு வர வேண்டிய பணம் ஏறத்துல 557 கோடி ரூபாய் மிச்சம் இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ்லாம் பாத்தீங்கன்னா நாம தான் முன்பணமா கொடுத்துருவோம், ஒன்றிய அரசோட பணத்தை நம்ம சேர்த்து கொடுத்து நம்ம கிளைம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா வர வேண்டிய சமகர சிக்ஷாங்கிறது சுத்தமா வராமல் இருக்கும்போது அவங்க நம்ம கேட்கிறோம், சார் இது வந்து ஒட்டுமொத்தமா இது ஒரு ஆக்ட் படி பார்த்தா நீங்க கொடுத்துதான் சார் இது ஆகணும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அவர்களுக்கும் அது தெரிகிறது, தெரியாமல் அவங்க மறுக்கலாம் இல்ல, ஆனாலும் தருவதில் வந்து காலதாமதப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் இப்ப மாண்புமிகு பொருந்திய நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து வழக்கு தொடர்ந்திருக்கின்றோம். கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு நீதிமன்றம் வழங்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதுல முக்கியமா இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்னென்ன, இதுல நம்ம எதையெல்லாம் உடனடியா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், அதற்கான அரசாணைகள்லாம் எப்ப நம்ம எதிர்பார்க்கலாம், அதுல ஹைலைட்ஸ் என்னன்றது மட்டும் பாலிசியில இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லாங்குவேஜ் சார்ந்துங்க போது நம்ம இப்ப தெளிவுபடுத்திட்டோம். இது வந்து இருமொழி கொள்கையாகத்தான் இருக்க போகின்றது. அதே மாதிரி தமிழ் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா கட்டாயமாக 10ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா போர்டும் வந்து தமிழ்ல வந்து ஒரு பாடமாக எடுத்தாக வேண்டும் என்றது நம்ம வந்து சொல்லிட்டோம். நம்ம
இது இல்லாம என்இபில அவங்க சில விஷயம் சொல்றாங்க பாத்தீங்களா, இத்தனை வயசுல குழந்தைங்க சேர்க்கணும், 3, 5, 8ல வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம எக்ஸாம் வைப்போம் அந்த குழந்தைங்களுக்கு, அவங்க பாஸ் பண்ணாம நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணு பாத்தீங்கன்னா அது நம்ம அதை எடுத்துக்க வேண்டும் அவசியம் இல்ல. நம்முடைய மாநிலத்தில் தொடர்ந்து எது நடைமுறையில் இருக்கின்றதோ அதை பத்தி மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அவங்க சொல்ல போறது நம்ம அதை கேட்க போறது இல்ல. சார் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ லாங்குவேஜ் சைடு வரும்போது இன்னைக்கு 2 லாங்குவேஜ் பாலிசியில தமிழ் இங்கிலீஷை பத்தி நம்ம கொண்டு வந்துட்டோம், கட்டாயப்படும். சார் நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறோமோ, இப்ப கல்ச்சர் அண்ட் கிரியேட்டிவிட்டின்னு வரும்பொழுது இப்ப நம்ம ஏற்கனவே கலை திருவிழா மூலமாக என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதை நம்ம அடுத்த கட்டமாக நம்ம தொடர்ந்து நம்ம செய்வதாக இருந்தாலும், டெக்னாலஜி வைஸ் இன்னைக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. டெக்னாலஜி வைஸ் நான் வந்து எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் வந்து அதிகப்படுத்த போறோம். நம்ம என்ன ஏற்கனவே ஜியோ போட்டு அதுக்காக என்ன நடந்துட்டு இருக்கதோ அதை தொடர்ந்து நம்ம வந்து செய்து கொண்டு தான் இருக்க போறோம். ஸோ இந்த எஸ்சிபி அப்படிங்கிறது நான் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடியதை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யாருடைய வலியுறுத்தலும் அதுல உள்ள புகுந்து இதெல்லாம் மாத்தினாதான் நான் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு எதுவும் வழி கொடுக்காமல் இதுதான் எங்களுடைய எஸ்சிபி, இதை தான் நாங்க ஃபாலோ பண்றோம். அதனுடைய டிராவிடியன் மாடல் மட்டும் நாங்க சொல்றோம். பாத்தீங்கன்னா இந்த சீட்ல உட்காந்துருக்க ஒவ்வொரு குழந்தையும் பாத்தீங்கன்னா இட்ஸ் a proven டேட்டா, இட்ஸ் டேட்டா டிரிவன் மாடலாக கூட நீங்க பார்க்கலாம் இந்த அரங்கத்தில் நீங்க உட்காந்துருக்க இந்த குழந்தைங்களாம். சோ இதுக்கு எது காரணமாக இருந்து இத்தனை குழந்தைங்க போறாங்களே, இதுக்கு எது காரணமாக இருந்திருக்கு, என்ன சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதான காரணமாக இருந்திருக்குது. அந்த சிஸ்டத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அதை நம்ம கொண்டு போக போறோம். இனி வருங்காலத்துல நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா அந்த டிடென்ஷன் அப்படிங்கும்போது சார் ஆல் பாஸ் அப்படின்னா அந்த குழந்தைங்க எல்லாம் அப்பலாம் வந்து படிக்காமலே பாஸ் பண்ணிட்டு போயிடலாமா சார் அப்படின்னு கேட்கறாங்க பாத்தீங்களா. 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க 3ஆம் வகுப்பு என்ன கற்றல் அடைவு இருக்க வேண்டுமோ அந்த லேர்னிங் அவுட்கம் அடைந்ததா என்பதை உறுதி செய்துட்டு 4ஆம் வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட்டோம். இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் எல்லாம் நம்ம பண்றோம். நம்ம இது 6 to 8 நம்ம என்ன பண்ண போறோம், 6 to 8 மட்டும் 6 to 9 வரைக்குமே கொண்டு வரதுக்காக திறன் அப்படிங்கிற ஒரு கொண்டு வந்திருக்கோம் நாங்க. சோ டிடென்ஷன் இல்லாம கொண்டு போகும்போது எந்த இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம அந்த குழந்தைங்களுக்கான அந்த குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம அந்த குழந்தைகள் அந்த 8ஆம் வகுப்பை கடந்து போகும்போதுதான் இன்னும் நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸாக அது வரும் என்கிற விதத்துல அந்த இடத்துல எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம கொண்டு போறோம். டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம டிஎன் ஸ்பார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் நோயிங் த டூல்ஸ், ஆன்லைன் டூல்ஸ் நம்ம சொல்றோம் நம்ம. சோ இது சார்ந்தும் அந்த குழந்தைங்க. சோ இப்ப நம்ம என்னென்ன அறிவிச்சிருக்கோம் நீங்க கேட்டீங்க பாத்தீங்கன்னா, இது எப்படிதான் சார் ஜியோ வரப்போகுதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. இந்த இது சார்ந்து இருக்கின்ற புத்தகத்தை தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு ஒரு 2457 டீச்சர்ஸ்க்கு நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த புத்தகத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். சோ ஜியோ வந்துருச்சு, புத்தகத்தை ரிலீஸ் பண்ணி இப்ப அதுக்கான ட்ரைனிங் போக ஆரம்பிச்சிருச்சு. சோ நாம கொண்டு வருகின்ற ஒவ்வொன்றுமே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்க்ளூசிவிட்டி இருக்க வேண்டும், ஈக்விட்டபிலிட்டி அதில் இருக்க வேண்டும், ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் பவுண்டேஷனாக வச்சு இதை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இனி இந்த ஒரு வாரம் மேபி இந்த டிபேட்டபிளா வரலாம், இது விட்டுருக்கு அது விட்டுருக்கு, இல்ல இது இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி வரும் இல்லையா, அப்ப தொடர்ந்து நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். பெரிய சவாலா இருக்கிறதெல்லாம் குறிப்பா டீனேஜ் ஸ்டார்ட் பண்ண அந்த குழந்தைகளுக்கு பெரிய ப்ராப்ளம். அதுக்கு வந்து நம்ம என்ன எந்த மாதிரி நான் இதுல நான் சொல்லிருக்கேன் பாத்தீங்கன்னா, லைஃப் ஸ்கில்ஸ் நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நான் இந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஏஜ்ல என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வரப்போகுது, அது சார்ந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோங்கிறது இப்ப ஏற்கனவே ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். பட் அடுத்த கட்டமாக அந்த லைஃப் ஸ்கில்ஸ் சார்ந்து நம்ம கொண்டு போக போறோம். இப்ப பாடம் நடத்தும் பொழுதே பாத்தீங்கன்னா லைஃப் லெசன் சார்ந்து இப்ப வந்து கணக்கு பாடமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இப்போ ஒரு லைஃப் மேத்தாக ஒரு வாழ்வியல் கணக்காக அந்த பாடத்தை எப்படி சொல்லி தர போறோம். வெறும் பிள்ளைங்களுக்கு வந்து 20+25 45 நிறுத்த போறோமா, இல்லன்னா உனக்கு 20 ரூபா தரேன், நீ கடைக்கு போகும்போது 5 ரூபாய்க்கு பொருள் வாங்குற, வரும்போது இன்னொரு கடை ஒரு 7 ரூபாய்க்கு பொருள் வாங்குற, இப்ப உங்ககிட்ட என்ன இருக்குன்னு அந்த குழந்தைய சிந்திக்க வைக்க போகிறோமா. சோ இந்த வாழ்வியல் சார்ந்தும் சரி, இப்ப நீங்க சொல்ல மாதிரி இந்த இளம் பிள்ளைங்களுக்கு வரும்போது சேலஞ்சஸ் அடலசன்ஸ் வரும்போது அந்த குழந்தைகள் நம்ம என்னெல்லாம் தெரிய வைக்க வேண்டும் என்று சொன்னோம் பாத்தீங்களா. இப்ப அதுல ஒன் ஆஃப் த பார்ட் அந்த அகல் விளக்கு அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு நான் புதுக்கோட்டையில் ஆரம்பிக்க. சோ இப்படி ஒவ்வொரு இது நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம கொண்டு போறோம். பண்ணியாச்சுன்ற அப்படி அந்த இதுல எடுத்துக்கலாமா, இல்ல இது சம்பந்த சார்ந்த ஜியோஸ்லாம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில இப்ப ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன இந்த நம்மளுடைய ஸ்டேட்ல நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அது வருகிறது. அதுல 1-2 நம்ம எக்ஸ்ட்ரா வரும்பொழுது அது சார்ந்து நம்ம வந்து ஜியோஸ்க்கு பண்றோம். பயம் இல்லாம ஃபேஸ் பண்ணணும்னு எக்ஸாம் பேட்டர்ன்ல ஏதாவது சேஞ்சஸ் இல்ல. எக்ஸாம் பேட்டர்ன்ல வந்து கிடையாது, பாடம் இல்ல எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸ் கிடையாது. பாடம் நடத்துறது இனி வருங்காலத்தில் எதுக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் கொஸ்டினிங் ஸ்கில்ஸ் இருக்கு பாத்தீங்களா. எப்படி இந்த குழந்தைகிட்ட கேள்வி இந்த பாடம் நடத்திட்டு இந்த இதே கேள்வியை இப்படிதான் கேட்கணும், இல்ல டைரக்ட் கொஸ்டினா இது இப்படியும் கேட்கலாங்கிறதுக்கு வந்து கொஸ்டினிங் ஸ்கில்ஸ் இருக்கு பாத்தீங்களா. அதை அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த டயட் பிரின்சிபல் மூலமாக ஒரு ட்ரைனிங் மாதிரி எங்களோட டீச்சர்ஸும் கொடுக்க சொல்லியிருக்கோம். சோ அந்த பேட்டர்ல நமக்கு எந்த இதுவும் வராது. அது அப்படியே இப்போ வரைக்கும் நம்ம கொண்டு போறோம். அதை நம்ம பார்க்கணும், நீடு தேக்க காலம் அந்த ஆக்சுவலா பார்த்து சிபிஎஸ்சி, ஐசிஐபி, ஐஜிசிஎஸ்சி எல்லாத்துலயுமே வந்து
10th வரைக்கும் இட்ஸ் வந்து கட்டாயமாக தமிழ் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கேன். டீச்சர்ஸ் போடுறாங்களா சார் நம்ம என்ஷூர் பண்றோம். வந்துருச்சு அது நமக்கு போர்டுல தமிழ் டீச்சர்லாம் இருக்காங்களான்னு நம்ம என்ஷூர் பண்ணிருக்கோமா? இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதர் போர்ட்ஸ் சார்ந்திருக்கிற தமிழ் டீச்சர்ஸ்க்கு இப்ப போன மாசம் வந்து நம்ம போன வருஷமே வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரெஃப்ரெஷிங் கோர்ஸ் போனோம். இந்த வருஷம் அதை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அது மேக்ஸிமம் நிறைய பிரைவேட் ஸ்கூல் இருக்குது எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையை சுத்தி தான் நாங்க இருக்கிறது. ஸோ இங்கேயே நாங்க பண்றோம். எந்தெந்த தமிழ்நாட்டில் வேற எந்தெந்த இடத்துல அதிகமாக ஒரு கிளஸ்டரா இருக்குதோ அந்த இடத்துலயும் நம்ம வந்து அதுக்கான ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது கொடுத்துட்டு இருக்கோம். 11th இது வந்துச்சு. இப்ப தம்பி நீங்க கேட்டது அவர் கேட்டது வந்து 11th போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்ப கண்டினியூ ஆகல, இனிமேல தேவையில்லை அப்படிங்கிறது முடிவு வந்து